அஸ்ஸலாமு அலைக்கும். தோசை இட்லிக்கு நல்லா டேஸ்டியான காரசாரமான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இப்போது எண்ணெய் ஊற்றி காய வச்சோன்னே கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் லைட்டாக வதங்கும் போது நம்ம கொஞ்சோண்டு பூண்டு உரித்து அதில் போட்டுக்கணும். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வேகமாகவே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இப்போ அதையும் நல்லா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, வெறும் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்னதாக கொஞ்சம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு இப்போ நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளித்து அதில் ஊற்றிட்டு தோசையோ இட்லியோ எதுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டாலுமே அது சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.